ஒரு காலத்தில் இறை நேசர்களை தேடி சென்று அவங்கள்ட்ட வந்து ஒளிய பெற்ற ஜனங்கள் போக இன்னைக்கு இந்த சீர்கேடு உள்ள அந்த ஜமாத்தில் போயிட்டு நகர்வலம் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டாங்க, நீங்க அல்லாஹ்வோட ஜிக்ரை விட்டுட்டீங்க அப்படின்னும் போது நீங்க நகர்வலம் வரக்கூடியவர்களே, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க நகர்வலம் வர்றாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் ஜிக்ரை பத்தி பேசினா அப்படின்னும் போது நம்மளை அடிக்க வர்றாங்க. உலமாக்கள் ஒரு காலத்தில் தேட போய் ஒளிய இன்னைக்கு ஒளியினால அலறக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. அது காரணம் இந்த மதரசாக்கள்லாம் காரணம். அது சின்ன பிராயம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், 3 நாள் அனுப்பணும்னு போயிடுது. என்ன உங்கள்ட்ட புகாரி ஷெரீஃப் இல்லையா, உங்கள்ட்ட திர்மிதி இல்லையா, உங்கள்ட்ட அபுதாபி இல்லையா, உங்கள்ட்ட நஸஈ இல்லையா? எவ்வளவு பெரும் பெரும் கிரந்தங்கள் இருந்த உங்க மதரசாவில் ஒரு ஜாஹில்கள் கூட்டத்தில் அனுப்பி ஊர சுத்தூருக்கு அனுப்புறீங்களே, நீங்கள்லாம் எதை சொல்லி வைக்கப்படணும்? அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. இதுல தௌபா செய்யறதுக்கு வேலையே இல்லை அவங்களுக்கு. காலம் முழுவதும் இருட்டில் வாழ்ந்து கடைசியில் இருட்டில் போய் கவர்ல சேர்ந்துடுறாங்க. இல்ல வெற்றி எங்க இருக்கு? வெற்றி எங்கேயுமே இல்லை. பார்த்தா இங்க எப்படி தெரியல, ஆனா ஸ்ரீலங்காவில் என்ன பார்த்த வரைக்கும் எல்லா மதரசாங்கள்லயும் கந்தூரா தலப்பா எல்லாமே டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கல்ப அளவில் பார்த்தாக்கா ஷைத்தான் தான் குடியிருக்கிறான். அதுல வீம்பு பிடிவாதம், எந்த ரத்த நாளங்கள்ல ஷைத்தான் அதிகமா ஓடுறானோ அதுல பிடிவாதம் அதிகமா இருக்கும், வீம்பு அதிகமா இருக்கும். நீங்க ஜிக்ர் அப்படின்ற ஒரு சொல்ல கேட்டாலே அவங்களுக்கு முகம் மாறும். அப்படி உள்ள கூட்டங்கள்லாம் இன்னைக்கு நிறைய ஆக போய் இன்னைக்கு இந்த மதரசாங்களும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப பெரிய கைசேதமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து யகூதிகள் கைய வைக்கணுமோ, முஸ்லிம் உம்மாவை சிதைக்கணுமோ அந்த அளவுக்கு சிதைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு அடி வணங்கி தலை குனிஞ்சு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க உருவாக்கின இந்த கூட்டங்கள் தான் இதெல்லாம். ஜமாத் இஸ்லாமி அவங்களை பின்பற்றக்கூடிய யகூதிகளை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம்.